ஹலோ நண்பா. பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 5ல் இருக்கிற லேர்னிங் டிசபிலிட்டிஸ் டாபிக் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். லேர்னிங் அப்படின்னா நம்ம புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. அண்ட் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நோய் கிடையாது. ஓகே, அது நாம் ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்குறோம்ல, அதில் ஏற்படக்கூடிய சில சிரமங்களை தான் நாம் இங்கே டிசபிலிட்டிஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறோம்ல, அதில் சிலர் நல்லா எழுதுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா படிப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டால் ப்ராப்பராக ரீட் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை ப்ராப்பராக எழுத முடியாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு தடுமாற்றம் இருக்கலாம். இந்த மாதிரி லேர்னிங்கில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தான் நாம் லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னு நம்ம படிக்கிறோம். நாம் இதை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஸ்டெப்ஸ் எடுத்து படிக்க வைக்க முடியும். ஓகே, ஸோ லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னால் it means the difficulties children face in writing, speaking, reading, spelling, arithmetic, language and communication skills and so on. ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட சகல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த எல்லா விஷயத்தையும் நாம் நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னா நாம் அதுக்கு கண்டிப்பாக கடவுளுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட தடுமாற்றம் இருக்கும். ஒரு எழுதுறதுல, ஒரு வாசிக்கிறதுல, இல்லை ஒரு கணக்கு செய்கிறதுல, இல்லைன்னா புதுசாக மொழிகள் கற்றுக்கிறதுல, இல்லை மற்றவங்கக்கிட்ட ஈஸியாக பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு இந்த மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கும். அதுதான் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். The reason is dysfunction in language area of the brain. நம்மளுடைய பிரெயின் தான் நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் இந்த பிரெயின் பண்ணுறதுனால அந்த பிரெயினில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸை தான் நாம் லாங்குவேஜ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாங்குவேஜ் ஏரியாஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் தான் நம்ம லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் வித் நியூரான் of the brain. So it is neurological based processing. நம்மளுடைய பிரெயின் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த லேர்னிங், ரைட்டிங் எல்லாமே. ஆனால் அந்த பிரெயின் சரியாக நமக்கு ஒத்துழைக்காத போது ஏற்படக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஸோ லேர்னிங் டிசபிலிட்டிஸை நாம் நியூராலஜிக்கல் பேஸ்டு ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நாம் சில எக்ஸாம்பிள்ஸை தான் படிக்க போகிறோம். டிஸ்லெக்ஷியா, dyscalculia, dysgraphia, dyspraxia, aphasia or dysphasia, visual processing disorders, auditory processing disorders, attention deficit hyperactivity disorder, dysnomia, autism, hyperlexia, body dysmorphic disorder and cerebral palsy. இந்த மாதிரி சில லேர்னிங் டிசபிலிட்டிஸோடைய தொகுப்பு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்லெக்ஷியா. ஓகே, இந்த டிஸ்லெக்ஷியா அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி. அண்ட் இந்த லேர்னிங் டிசபிலிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதில் தடுமாற்றம் இருக்குது? ரீடிங்கில் தடுமாற்றம் இருக்குது. ஓகே, அவங்க ஒரு சென்டென்ஸை வாசிக்கிறதுக்கோ இல்லை ஒரு வார்த்தையை வாசிக்கிறதுக்கு கூட தடுமாறுவாங்க, சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி ரீடிங்கில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது அதை தான் நாம் டிஸ்லெக்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கன்ஃபியூஷன் பிட்வீன் த சேம் ஷேப்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட்ஸ். ஆல்ஃபபெட்ஸ் நாம் எழுதும்போதும் சில ஆல்ஃபபெட்ஸ் சேம் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அதனால் இவங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது. சில ஆல்ஃபபெட்ஸ் சேம் சவுண்டில் இருக்குது. ஸோ எப்படி இதை ரீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க திணறிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது. அன்ஏபிள் டு ரீட், இன்டர்பிரேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். இந்த மாதிரி லெட்டர்ஸையும் வேர்ட்ஸையும் அவங்களால ப்ராப்பராக ரீட் பண்ணி புரிஞ்சிக்க முடியலை. bewilder in identifying and relating speech sounds with letters and words.
ஸ்பீச் சவுண்ட், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எந்தெந்த எழுத்துக்களுடைய சவுண்ட் அது, எந்தெந்த வார்த்தைகளுடைய சவுண்ட் அது அப்படின்னு அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது எந்த எழுத்துடைய சவுண்ட் அப்படின்னு அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த ஸ்பீச் சவுண்டை வந்து அந்த லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸோட அவங்களால கார்லேட் பண்ணி ரீட் பண்ண முடியாது. கேரக்டரைஸ்டு பை கிரேட் டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங் டு ரீட் ஆர் ஸ்பெல் டிஸ்பைட் நார்மல் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நார்மல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஓகேவா? அவங்க மற்ற ஆக்டிவிட்டீஸ்லலாம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா லிசன் பண்ணுவாங்க, நல்ல கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் கூட இன்வால்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான இன்டெலிஜென்ட் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. ஆனால் ரீடிங் கேப்பபிலிட்டியில் மட்டும்தான் டிஸார்டர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரலாம், இல்லை இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரலாம். ஓகே, ஸோ நார்மலான இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ இருக்கக்கூடிய சில்ட்ரன் ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பை லேர்னிங் difficulties. It inhibits recognition and processing of graphic symbols, particularly those relating to language. ஸோ எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு எந்தெந்த ஷேப் இருக்குது அப்படிங்கிற அந்த சிம்பிள்ஸ், இப்போ ஈக்குவல் டு இருக்குது, அதை ரீட் பண்ண தெரியாது. ஓகே, சப்ராக்ஷன் சைன் இருக்குது, அதை ரீட் பண்ண தெரியாது. இப்படி எந்தெந்த சிம்பிள்ஸை எந்தெந்த வார்த்தைகளுக்கு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. சிம்டம்ஸ் இன்க்ளூட் வெரி புவர் ரீடிங் ஸ்கில்ஸ், ரிவர்ஸ்டு வேர்ட் அண்ட் லெட்டர் சீக்வென்சஸ் அண்ட் இல்லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டை நாம் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்? நம்ம கிளாஸில் வந்து அவங்கள ரீட் பண்ண சொல்லும்போது அவங்களுக்கு புவர் ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்குது, ரொம்ப ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸையும் அவங்க ரிவர்ஸ் பண்ணி ரீட் பண்ணுவாங்க, ஓகேவா? அண்ட் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இஸ் ஆல்சோ வெரி புவர், இல்லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். அவங்களுடைய கையெழுத்தே நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிஸ்லெக்ஷியா கெட் கன்ஃபியூஸ்டு பிட்வீன் சிமிலர் வேர்ட்ஸ், சவுண்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் சேம் ஷேப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த டிஸ்லெக்ஷியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது? சிமிலர் வேர்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது, ஆல்ஃபபெட்ஸோடைய சிமிலர் சவுண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது, அண்ட் ஒவ்வொரு லெட்டர்ஸோடைய ஷேப் ஒரே மாதிரி இருந்தால் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் WVU இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கும், இந்த UVW இதெல்லாம். ஸோ அந்த சில்ட்ரன் வந்து படிக்க படிக்க அதை வந்து பிக்கப் பண்ணி நம்ம வந்துடுவோம். ஆனால் இந்த சில்ட்ரனால் அதை பிக்கப் பண்ண முடியாது. அவங்க VUW இதெல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டிஸ்லெக்ஷியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ரீட் பண்ணும் பொழுது சிமிலர் வேர்ட்ஸு, சிமிலர் சவுண்ட்ஸ், சிமிலர் ஷேப் இப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. The problem faced by them or confusion between similar words, sounds of alphabets and the same shape of the letters. So problem in interpreting and understanding the letters and sounds. ஸோ இதனால் அவங்களுடைய பிரெயினால் அந்த லெட்டர்ஸ் என்னது அப்படின்னு இன்டர்ப்ரெட் பண்ண முடியலை, அண்ட் அந்த லெட்டர்ஸ் என்னது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. Challenges in reading text and comprehending the long passages because of frequently omitting substitutes or reversing the letters and words while reading. இப்போ இந்த சில்ட்ரனுக்கு நம்ம வந்து ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், நீங்கள் ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அதுவாக இருக்கட்டும், ஒரு பேசேஜாக இருக்கட்டும், தே கேனாட் ரீட் ப்ராப்பர்லி. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆர்டரில் ரீட் பண்ணுறாங்க அண்டு தப்பு தப்பாக ரீட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் 69 and 96. ஓகே, அப்போது 69, 6ம் 9ம் பாருங்களேன், அப்படி இன்வெர்ட்டட் மாதிரி தான் இருக்கும். 6ஐ வந்து நம்ம வந்து திருப்பி எழுதுனா 9 மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேசேஜில் 69 அப்படிங்கிற நம்பர் இருந்துன்னா அவங்க அதை 96 அப்படின்னு ரீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தே மே ரீட் saw,
as was. ஓகேவா? அப்போ saw SAW அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி WAS was அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. இப்படி அந்த பேசேஜையே ரீட் பண்ணால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆகிடும். இந்த ஒரு டிஸார்டர் தான் நாம் வந்து நியூராலஜிக்கல் டிஸார்டர் டிஸ்லெக்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். which affects the way one receives and processes the information, impairment in the brain's ability to convert images received through the eyes or ears into understandable language. இப்போ இந்த பர்சனுக்கு, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி அந்த ப்ராப்ளம் இருந்தது நம்ம பார்த்தோம், அவங்க எப்படி ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ எதனால் அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அவங்க பார்க்கக்கூடிய அந்த இமேஜஸையோ இல்லை அவங்க கேட்கக்கூடிய அந்த சவுண்டையோ ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக அவங்க பிரெயினால் கன்வெர்ட் பண்ண முடியல. இப்போ ஐஸ் வந்து இமேஜஸை பார்க்குதில்ல, ஒரு புக்கை கொடுத்து நீங்கள் ரீட் பண்ண சொல்கிறீங்கன்னா அந்த புக்கை பார்க்குறான்ல, அந்த புக்குடைய அந்த இமேஜ் கண்ணு பார்க்குது. ஆனால் அந்த இமேஜ் வந்து பிரெயினுக்கு போகும்போது பிரெயினால் அந்த இமேஜை இன்டர்ப்ரெட் பண்ண முடியலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. ஸோ இது வந்து பிரெயினுடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் இல்லாததுனால நடக்குது. இட் இஸ் அ ஹிடன் டிசபிலிட்டி பிகாஸ் டிஸ்லெக்ஷிக் person can able to achieve well in other areas. ஸோ இந்த பீப்புள், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இது காமனாக எல்லா பீப்புள்கிட்டையும் இது வந்து ஸ்ப்ரெட்டடாக எல்லார்கிட்டையுமே இருக்கிற ஒரு கண்டிஷனாக இருந்தாலும் இந்த டிஸ்லெக்ஷிக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம அவனை வந்து ஈஸியாக பிக் பண்ண முடியலை. ஏன்னா எந்த ஒரு சிம்டமும் வெளியே காமிக்கல. அவன் மற்ற ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே அவன் நல்லா நார்மலாக இருக்கான். அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸில் அவன் எக்ஸலாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நார்மல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இல்லைனா ஹை ஐக்யூ இருக்கக்கூடிய பர்சனாக கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்லெக்ஷியா. ரெண்டாவது நம்ம படிக்கிறது டிஸ்கிராஃபியா, டிஸார்டர் லிங்க்டு வித் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரீடிங் ஸ்கில்ஸ் படித்தோம்ல, வாசிக்கிற திறமையில் வந்து சில தடுமாற்றங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம டிஸ்கிராஃபியா படிக்கிறோம். இது வந்து எழுதுறது. ஓகேவா, நம்ம எழுதக்கூடிய அந்த திறனில் வந்து சில தடுமாற்றங்கள் இருக்குது. டிஸார்டர் லிங்க்டு வித் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். இங்கே வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம மசில்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம். மசில்ஸ்னால் என்ன? தசை. ஓகேவா, நம்ம எலும்போட ஒட்டிகிட்டு இருக்குல்ல ஸ்கெலிட்டல் மசில்ஸ், இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுது நமக்காக. ஓகேவா, ஏதாவது ஒரு விஷயத்த தூக்கணும், ஹெவியாக தூக்கணுன்னா கூட நமக்கு அது ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி ஒரு சின்ன பொருளை நம்ம வந்து நம்மளுடைய கையில் ஹோல்டு பண்ணணுன்னா கூட அது நமக்கு ஒர்க் பண்ணுது, நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த மசில்ஸ், நம்ம ஹேண்ட் மசில்ஸ், இந்த ஃபிங்கரில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலைன்னா கூட ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. ஓகே, அந்த ஸ்டூடெண்டால் ப்ராப்பராக எழுதக்கூட முடியலை. அதனால் அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம், அந்த ஸ்கில் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா கூட அவனுக்கு என்ன கண்டிஷன் வருது? டிஸ்கிராஃபியா அப்படிங்கிற கண்டிஷன் வருது. இட் அஃபெக்ட்ஸ் த லேர்னர்ஸ் எபிலிட்டி டு ரைட் கோஹரண்ட்லி. இப்போது நீங்கள் 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்குது, நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதணுன்னா நீங்கள் பிளான் பண்ணி 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படின்னு எழுதுறீங்க, கடகடன்னு எழுதுறீங்க. கோஹரண்டாக உங்களால் எழுத முடியுது, கண்டினியூஸாக எழுத முடியுது இல்லையா? ஆனால் இந்த மாதிரி சில்ட்ரனால் அப்படி எழுத முடியாது. தே ஆர் ஹேவிங் டிஃபிகல்ட்டி. ஓகே, அந்த கை விரல்கள் வந்து ஒத்துழைக்காது. ஓகே, இந்த மாதிரி கண்டிஷனில் அந்த லேர்னர்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது? தே cannot ரைட் கோஹரண்ட்லி. hinders in organizing letters, numbers or words on papers. அந்த பேப்பரில் ஒரு பேப்பர் ஷீட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆன்சர் ஷீட், அதில் அந்த லெட்டர்ஸையும் நம்பர்ஸையும் வேர்ட்ஸையும் எப்படி எழுதணும், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற ஒரு திறன் கூட அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது. புவர் ஸ்பெல்லிங். ஓகேவா, இதனால் அவங்களுக்கு என்ன நடக்குது? அவங்க பேப்பர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். புவர் ஸ்பெல்லிங் இருக்குது, இம்பேர்டு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, புவர் ஸ்பேஷியல் பிளானிங். ஒரு பேப்பரில் நம்ம ப்ராப்பரான விஷயங்களுக்கு ஸ்பேஸ் விடுறோம், லைக் மார்ஜின், லைன்ஸ், இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பேஷியல் அந்த ஒரு
டீட்டெயிலிங்கே அவன் கொடுக்க மாட்டான். மார்ஜின் இருக்காது, மார்ஜின் இம்ப்ராப்பராக இருக்கும். அவன் மார்ஜினில் கூட வந்து ஆன்சரை எழுதியிருப்பான். இந்த மாதிரி அவனால் அந்த பேப்பரை ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. ஓகேவா? அந்த மாதிரி முடியாத பிள்ளைங்களை வந்து நம்ம டிஸ்கிராஃபிக் சில்ட்ரன்னு சொல்கிறோம். மிக்ஸ் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். அதாவது நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்னு ஆல்ஃபபெட்டில் படிக்கிறோம்ல, அந்த ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எழுத மாட்டோம். ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா ஒரு நவுன் எழுதும்போது அந்த நவுனுடைய முதல் எழுத்து மட்டும்தான் நம்ம கேபிட்டல் போடுவோம். ஆனால் இந்த சில்ட்ரன் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணுவாங்க. ட்ரபிள் டு ஃபார்ம் லெட்டர்ஸ், இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் அண்ட் சைஸ். இப்போது லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுலையும் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஃபாண்ட், ஒரு ப்ராப்பரான சைஸ் அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. have trouble in thinking and writing at the same time, difficulty in organizing ideas. இப்போது நம்ம பரீட்சை எழுதும்போது யோசிச்சு எழுதுவோம் இல்லையா? நம்ம பிரெயினில் வந்து நம்ம முந்தின நாள் படித்ததெல்லாம் அப்படியே வரும். நம்ம ஹேண்ட்ஸில் அது ஃப்ளோ ஆகும், நம்ம எப்படி எழுதிட்டே இருப்போம். ஆனால் இந்த சில்ட்ரனுக்கு அப்படி யோசித்து அதே டைம் எழுதுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்களோட ஐடியாஸு அவங்களால ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியலை. ஓகே, இப்போ இந்த சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எழுதும்போது லாட் ஆஃப் மிஸ்டேக் பண்ணுறாங்க. தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் மிஸ்டேக். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, சேமாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், P and Q, இந்த ரெண்டு ஆல்ஃபபெட்ஸும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? அதனால் இதை கன்ஃபியூஸ் பண்ணி எழுதுவாங்க. N and U, B and D, இந்த மாதிரி சிமிலர் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி எழுதி வைப்பாங்க. தே ஹாவ் ப்ராப்ளம் இன் காப்பியிங் ஃப்ரம் பிளாக் போர்ட். இப்போ நம்ம பிளாக் போர்டில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சம்ஸ் எல்லாம் எழுதி போட்டுட்டு காப்பி இட் ஃப்ரம் த போர்டுன்னு சொல்லிட்டு டைம் கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் இந்த சில்ட்ரனால் எழுத முடியாது. அவங்க பிளாக் போர்ட்லேருந்து காப்பி பண்ணி நோட்டுக்கு காப்பி பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்க தடுமாறுவாங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற சில்ட்ரனுக்கு டீச்சர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. த டீச்சர் ஷுட் ஃபாலோ தீஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் அ லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்கிராஃபியா. டிஸ்கிராஃபியா இருக்கிற சில்ட்ரனை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரனை டீஸ் பண்ணவோ இல்லை மற்ற சில்ட்ரனோட கம்பேர் பண்ணவோ கூடாது. எல்லா சில்ட்ரனுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி டிஸ்கிராஃபியா இருக்கக்கூடிய சில்ட்ரனால் ப்ராப்பராக ஸ்பீடாக எழுத முடியலை, மற்ற பிள்ளைங்களோட கோப்பப் பண்ண முடியலை இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஓரல் டெஸ்ட் கொடுக்கணும். ஓகே, அவங்களுக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன் எக்ஸாம் கொடுத்து அவங்கள இன்னும் வெக்ஸ் ஆக்காமல் ஓரல் டெஸ்ட் அதிகமாக கொடுக்கணும். அவங்களால நல்லா பேச முடியும் ஃப்ளூவெண்ட்டாக, எழுத தானே முடியல. ஸோ இன்க்ரீஸிங் ரைட்டிங் அமௌண்ட் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட், பிரிங்ஸ் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் லேர்னிங். நீ இஷ்டத்துக்கு அவனுக்கு மூட்டையாக எழுதுறதுக்கு நம்ம வந்து ஒர்க் கொடுத்தோம், அசைன்மெண்ட் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அதுவே அவனுக்கு படிப்பில் ஒரு நெகட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்தும். டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் டு டேக்கிள் த ஸ்டூடெண்ட்ஸ் டிசபிலிட்டி. இப்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிசபிலிட்டியை டேக்கிள் பண்ணுறதுக்கு அவனுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது என்ன டெக்னிக் அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்கிராஃபிக் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹேண்ட், அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை நம்மளால் டியூன் பண்ண முடியும். அவங்களுடைய மோட்டார் ஆக்டிவிட்டியை டியூன் பண்ணுறது எப்படி? குட்டி குட்டியான ஆக்டிவிட்டீஸை நம்ம அவனுக்கு ஹோம்ஒர்க்கை கொடுக்கறது, அவனுடைய கை இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ப்ராப்பரான ப்ராக்டிஸ் கொடுக்கறது. அப்போ அந்த நுணுக்கம் அவனுக்கு வரும். ஸோ ஒரு எழுத்தை வந்து எப்படி வளர்ச்சி எழுதணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம் அவன் கற்றுப்பான். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் தென் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், ப்ளே வே மெத்தட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எக்ஸெட்ரா. டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை நாம் யூஸ் பண்ணி அவனுக்கு டீச் பண்ணலாம். அவனுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டான விஷயங்களை நம்ம அவனுக்கு கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் ரைட்டிங் அசஸ்மெண்ட். அவனுக்கு ரைட்டிங் அசஸ்மெண்ட் ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோன்னா கண்டிப்பாக அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். டிவைடிங் டாஸ்க் இன்டு ஸ்மால் ஸ்டெப்ஸ் will enable the learner to assimilate the idea easily and help them in putting their thoughts on paper. இப்போது நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு பேசேஜை அப்படியே அவனுக்கு அதை எழுதுறதுக்கு கொடுக்காம நாம் வந்து அதை குட்டி குட்டியாக உடச்சி கொடுக்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த வார்த்தைகள் எழுத வச்சு ஒரு குட்டி சென்டென்ஸை முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் அவனை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அடுத்த சென்டென்ஸுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணணும். இப்படி நாம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து செய்யும் பொழுது அவனுக்கு அது ரொம்ப ரிஸ்கியாக தெரியாது, அவன் வந்து பழகுவான். ப்ரொவைடிங் லோ ஸ்ட்ரெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவனுடைய அந்த இயலாமையை நாம் வந்து தூண்டாமல்
அவனை வந்து நம்ம டீக்ரேட் பண்ணாமல், அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம, அவன் வழியிலே நம்ம வந்து அவனுக்கு அந்த லேர்னிங்கை வந்து நம்ம பூர்த்தி அடைய செய்யணும். இது நம்ம டிஸ்கிராஃபிக் சில்ட்ரனுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். அடுத்து இருக்கிறது வந்து டிஸ்கால்குலியா. டிஸ்கால்குலியா அதோடைய நேம்லேயே நமக்கு புரியுது. டிசபிலிட்டி இன்ஸ் ப்ராப்ளம் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்பர்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ஃபேக்ட்ஸ். டிஸ்கால்குலியா கால்குலேஷன் பண்ணுறதுல வரக்கூடிய சில டிசபிலிட்டிஸை தான் நாம் வந்து டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸால் நம்பர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, மேத்தமெட்டிக்கல் ஃபேக்ட்ஸை வந்து அவங்களால ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ தே காண்ட் மக் அப் formulae or theorems and they cannot work out mathematical sums, can't able to do even simple calculations and can't understand methods of solving or steps. Simple calculationsலையும் தடுமாற்றம் இருக்குது. ஸ்டெப் ப்ராப்ளம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், அந்த ஸ்டெப்ஸையும் அவங்களால ஃபாலோ பண்ண முடியலை. ஸோ அவங்களால மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. லைக் சயின்ஸ், சிம்பிள்ஸ், மல்டிப்ளிகேஷன், டேபிள்ஸ் எக்ஸட்ரா. அண்ட் ஆல்சோ மணி இருக்கும்ல, நம்ம பணம் சம்மந்தப்பட்ட சம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சம்ஸையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட நீங்கள் மணி கொடுத்து விட்டு நம்ம ஷாப் பண்ண சொன்னோன்னா ஷாப்பிங் பண்ணிவிட்டு மீதி சேஞ்ச் அவங்களுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கும் தெரியாது. அதில் சில தடுமாற்றங்கள் இருக்குது. ஸோ டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு டைம், டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ். ஸோ நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸில் நம்ம டைம் பற்றி படிப்போம், கிளாக் படிப்போம் இல்லையா? கிளாக்கில் வந்து டைம் எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படிங்கிறத படிப்போம். அண்ட் ஆல்சோ சீசன்ஸ் பற்றி படிப்போம், டேஸ், வீக்ஸ், இந்த மாதிரி கேலண்டர்ஸ் சம்மந்தப்பட்டது படிப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கூட அவங்களால வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியல. தே ஹாவ் ட்ரபிள் இன் கவுண்டிங், அரேஞ்சிங் திங்ஸ் இன் ஆர்டர் ஆர் அ பர்டிகுலர் சீக்வென்ஸ். இப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட சில பொருட்கள் கொடுத்து இந்த சீக்வென்ஸில் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. ஓகே. அண்ட் தென் டிஃபிகல்ட்டி இன் adding, subtracting, multiplying, dividing and trouble in understanding concepts of quality and place values. நம்ம மேத்தமெட்டிக்ஸில் place values படிப்போம்ல, 1s, 10s, 100,000, 10,000 இப்படின்னு அந்த டிஜிட்டோடைய வேல்யூ படிப்போம். அதையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியல. அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸையும் உங்களால் படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் இருக்கிறத நம்ம டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டிஸ்கால்குலியாவுக்கு இன்னும் சில நேம்ஸ் இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் மேத் டிஸ்லெக்ஷியா ஆர் நம்பர் டிஸ்லெக்ஷியா. இப்போ டிஸ்லெக்ஷியானா என்னது நம்ம படித்தோம்? இன்னபிலிட்டி இன் ரீடிங்னு படித்தோம் இல்லையா? அதே தான் அந்த டிஸ்லெக்ஷியாவை எடுத்து இங்கே வந்து மேக்ஸுங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேத்தமேட்டிக்கல் ஃபேக்ட்ஸையும் நம்பர்ஸையும் அந்த சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸையும் ப்ராப்பராக ரீட் பண்ண முடியல, ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த கண்டிஷனை, இந்த டிஸ்கால்குலியா கண்டிஷனை நம்ம மேத் டிஸ்லெக்ஷியா ஆர் நம்பர் டிஸ்லெக்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். They have difficulty in number dealing, number placing, spatial concepts. ஸோ ஸ்பேஷியல் கான்செப்ட்ஸ் என்னென்ன? ஜாமெட்ரி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் கூட படிக்கும்போதும் அவங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். நம்பர் பற்றி டீல் பண்ணும்போதும், நம்பர் பிளேஸ் பண்ணும்போதும், அந்த பிளேஸ் படிக்கிறோம்ல, 1s, 10s, 100s, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சிரமத்தை ஏற்படுத்துது. அண்ட் இந்த டிஸ்டர்பன்சஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா விஷுவல் ஸ்பேஷியல் மோட்டார் ஆர்கனைசேஷன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. விஷுவல் ஸ்பேஷியல் motor organization disturbance may result in weak or lacking in understanding concepts, very poor number sense, confused numerals and symbols, poorly controlled handwriting. And children with this math dyslexia have difficulty in counting backward. நேராக ப்ராப்பராக கவுண்ட் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டி, பின்னோக்கி கவுண்ட் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டி இருக்குது. டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் மேத் கான்செப்ட் and lack of an intuitive grasp of numbers, inability to coordinate the verbal and spatial aspects of numbers, weak mental arithmetic skills. அதாவது ஒரு நம்பரை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ண முடியாது. 7 எழுதிட்டு அது என்னன்னு கேட்டால் அவங்க 1ன்னு கூட அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 எழுதிட்டு என்ன கேட்டால் 6ன்னு கூட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களால ஈஸியாக சடனாக அந்த நம்பரை இமீடியட்டாக கிராஸ் பண்ண முடியாது. அண்ட் அந்த நம்பருடைய வெர்பல் என்ன,
அந்த நபருடைய நேம் என்ன, அந்த ஒரு டிஜிட் எழுதியிருக்கோன்னா அதோடைய நேம் என்னன்னு கூட தான் ஐடென்டிஃபை பண்ண சிரமப்படுவாங்க. ஸோ தே ஆர் ஹேவிங் அ வெரி வீக் மெண்டல் arithmetic ஸ்கில்ஸ். ஸோ நம்பர்ஸில் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் சால்விங்லேயும் டிஃபிகல்ட்டிஸ் வந்துடும். அது அடுத்து நம்ம படிக்கிறது டிஸ்ப்ராக்ஷியா. Dyspraxia is a problem associated with motor nerve control, and children may have problem with coordination and movement, language and speech. So dyspraxiaல அந்த சில்ட்ரனுக்கு மோட்டார் நர்வ் கண்ட்ரோலில் டிசபிலிட்டிஸ் இருக்குது. மோட்டார் அப்படிங்கிறது நான் மசில்ஸ்னு சொன்னேன், அண்ட் நர்வ் அப்படிங்கிறது நரம்பு. ஸோ அந்த நம்மளுடைய அந்த ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, ரைட்டிங், அந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட தசைகளும் நரம்புகளும் ஒத்துழைக்கணும். அந்த ஒரு தசையும் நரம்புகளும் ஒத்துழைக்கலைன்னா இது நடக்காது. ஸோ அந்த மாதிரி மோட்டார் நர்வ் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளம் இருக்கிற சில்ட்ரனுக்கு ப்ராப்பரான கோஆர்டினேஷன் அண்ட் மூமெண்ட் பண்ண முடியாது. ஒரு லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு இந்த மசில்ஸ் இப்படி இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால அவங்களால ஒரு பெண்ணை பிடிச்சி ப்ராப்பராக கூட எழுத முடியாது. ஸோ தீஸ் சில்ட்ரன் வில் அப்பியர் இன் புவர் பேலன்ஸ். அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கூட பேலன்ஸ் இல்லை. அண்ட் தென் தே அப்பியர் கிளம்ஸி அண்ட் மேபி ஸ்டம்பிள். கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் அவங்க எல்லா விஷயங்களையுமே செய்கிறாங்க. நடக்கிறதுல ஆரம்பித்து அவங்க வந்து சில நார்மலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது கூட ஸ்டம்பிள் பண்ணுறாங்க. ஹேவிங் ப்ராப்ளம் இன் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். நம்ம கையும் நம்மளுடைய கண்களும் சேர்ந்து செய்யக்கூடிய பல ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்களும் கைகளும் ஒரே சமயத்தில் ஆக்ஷன் பண்ணுறது தான் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். பட் இந்த சில்ட்ரனுக்கு இது வந்து ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அண்ட் சிம்பிள் டாஸ்க் லைக் ஹோல்டிங் அ பென்சில் இஸ் டஃப் ஃபார் தெம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டார் மசில்ஸ் கூட ஒர்க் பண்ணாததுனால இவங்களுக்கு ஒரு பென்சில் பிடிக்கிறது கூட கஷ்டம். ஸோ டிஸ்ப்ராக்சியானா என்ன கண்டிஷன்? மோட்டார் நர்வ் கண்ட்ரோலில் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த சில்ட்ரன் ஆர் ஹேவிங் ப்ராப்ளம் இன் ரைட்டிங் பிகாஸ் தேர் பிரெயின் அண்ட் பாடி டோன்ட் கோஆப்ரேட். ஸோ நம்ம படிக்கிற இந்த மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த கோஆப்ரேஷன் ஆஃப் அவர் மசில்ஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தசைகள் தான் வந்து இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுது. ஓகேவா? எல்லா மசில்ஸும் கோஆப்ரேட் பண்ணி தான் நமக்கு மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை செய்து முடிக்குது. நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இந்த மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டீப் திங்கிங் இல்லாமலே பண்ணுறோம். ஓகேவா? அதிகமாக நம்ம யோசிக்கவே தேவையில்லை, டக்குன்னு பண்ணுறோம் இல்லையா? இப்போ கூட பாருங்கள், நீங்கள் எழுதுறீங்க, அதிகமாக யோசிக்கலை. சி எப்படி எழுதணும், ஏ எப்படி எழுதணும் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. டக்குன்னு எழுதுறீங்க, டக்குன்னு நோட் பண்ணுறீங்க. எல்லாமே நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்து திங்க் பண்ணி எல்லாம் பண்ணலை, அப்படியே ஃப்ளோவில் பண்ணுறோம் இல்லையா? பட் இந்த சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி ஃப்ளோவில் பண்ணுறது, இந்த ஆக்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள். நம்மளுடைய லைஃப்பில் நம்ம டே டு டே பண்ணுற இந்த மோட்டார் ஸ்கில்ஸை நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், இன்னொன்று வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஓகே, கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது லார்ஜ் மசிலோடைய ஆக்டிவிட்டீஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பெரிய மசில்ஸோடைய ஆக்ஷனால் உருவாகிறது தான் இந்த கிராஸ் மசில் ஸ்கில்ஸ். ஸோ அந்த பெரிய மசில்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ரன்னிங், வாக்கிங், கிளைம்பிங் இந்த மாதிரி கிராஸ் ஆக்டிவிட்டீஸை செய்கிறதுக்கு பயன்படும். ஆனால் அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நுணுக்கமோடு செய்யக்கூடிய வேலைகள். இந்த நுணுக்கத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, தேர் ஷுட் பி ப்ராப்பர் கோஆர்டினேஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஸ்மால் மசில்ஸ். நம்மளுடைய விரல்களில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த குட்டி மசில்ஸோடைய நுணுக்கமான வேலைப்பாடுனால தான் நமக்கு ரைட்டிங், ட்ராயிங் இந்த மாதிரி ஃபைனான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண முடியுது. ஆனால் இந்த மசில்ஸு இல்லை, இந்த மசில்ஸ்க்கு கிட்ட இருக்கக்கூடிய நரம்புகளும் ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணாததுனால ஏற்படக்கூடிய கண்டிஷன் தான் இந்த டிஸ்ப்ராக்சியா. அடுத்தது நம்ம படிக்கிறது ஏஃபாஷியா ஆர் டிஸ்ஃபாஷியா. ஓகே, ஏஃபாஷியா ஆர் டிஸ்ஃபாஷியானா என்னது? disability to express speech, signs, writing or have problem in comprehension skill language and spoken language. ஓகே, அதாவது லாங்குவேஜில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒரு மொழியை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு மொழியை நாம் பேசுகிறதுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த டிஸ்ஃபாஷியா ஆர் ஏஃபாஷியா.
நமக்கு ஏனா நமக்கு தெரியும், ஏ மீன்ஸ் ஆப்சன்ஸ். ஒரு சயின்டிஃபிக் டேர்முக்கு முன்னாடி நம்ம ஏ அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னா ஆப்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபேஷியா அப்படிங்கிறது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஓகே, ஏஃபேஷியானா என்னது? ஆப்சன்ஸ் ஆஃப் லேர்னிங், ஆப்சன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அந்த லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்கில் அப்படி கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்குது. டிஸ்ஃபேஷியா அப்படிங்கிறது பார்ஷியல் ஆப்சன்ஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஓரளவுக்கு அந்த லாங்குவேஜை அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அதுதான் டிஸ்ஃபேஷியா. ஆனால் அந்த லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியலை, கம்ப்ளீட்டாக பேச முடியல அப்படின்னா அது வந்து ஏஃபேஷியா. இப்போது நீங்கள் கூட நீங்கள் சொல்லலாம், எனக்கு இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், ஹிந்தி தெரியும், ஆனால் இதுவே வேறு கண்ட்ரி லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, அப்போ எனக்கு ஏஃபேஷியாவா அப்படி கேட்டால் கிடையாது. நம்ம டே டு டே பேசக்கூடிய பழகக்கூடிய லாங்குவேஜையே நம்மளால் பேச முடியலை அப்படின்னா அதுதான் ஏஃபேஷியா. எந்த ஒரு லாங்குவேஜையும் நம்மளால் பேச முடியலன்னா அது ஏஃபேஷியா. ஓகே, ஸோ டிசபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் த ஸ்பீச். ஸோ இந்த லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு மொழியை அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியலைங்கிறதுனால பேச்சில் தடுமாற்றம் இருக்குது, அண்ட் ஒரு சைனை எழுதுறதுல தடுமாற்றம் இருக்குது, அண்ட் ஆல்சோ அந்த லாங்குவேஜில் அவங்களால ஒரு ஸ்கில், ஒரு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் லாங்குவேஜையோ ஒரு ஸ்போக்கன் வேர்ட்ஸையோ அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இந்த டிஸ்ஃபேஷியாவை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து எக்ஸ்ப்ரெசிவ், செகண்ட் ஒன் ரிசப்டிவ், அண்ட் தேர்ட் ஒன் குளோபல். ஓகே, ஸோ டிஸ்ஃபேஷியா இஸ் ஃபாலிங் இன்டு 3 டைப்ஸ்: எக்ஸ்ப்ரெசிவ், ரிசப்டிவ், அண்ட் குளோபல். இப்போ aphasia or dysphasia is called learning difficulties in language. லாங்குவேஜில் ஏற்படக்கூடிய லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸை தான் நம்ம aphasia or dysphasia-ன்னு சொல்லுவோம். லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் லேர்னிங் டிஃபிகல்ட்டி இன்வால்வ் inability to understand or produce spoken language. இப்போது இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு, இந்த டிஸ்ஃபேஷியா அல்லது aphasia இருக்கிற சில்ட்ரனுக்கு நாம் அவங்கக்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசுகிறோம் அப்படின்னா they have inability in understanding the language. நம்ம என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் இருக்குது. அதே மாதிரி நாம் பேசுனதுக்கு அவங்க பதில் ப்ரொடியூஸ் பண்ணணும்ல, அவங்களும் திருப்பி பதில் சொல்லணும்ல, அந்த பதிலை சொல்கிறதுலையும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஒரு லாங்குவேஜை முழுவதுமாகவே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா அது ஏஃபேஷியா. ஆனால் அதுவே ஒரு லாங்குவேஜை நம்மளால் பாதி நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியல, பேச முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா அது வந்து டிஸ்ஃபேஷியா. ஸோ டிஸ்ஃபேஷியா இஸ் த பார்ஷியல் லாஸ் ஆஃப் லாங்குவேஜ். Partial loss of language. Impairment to understand or use spoken words can be cured by language and speech therapy. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜில் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு நம்ம ப்ராப்பராக லாங்குவேஜ் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும். ஓகே, அவங்களுக்கு அந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அதை ப்ராப்பராக ஸ்பீச் ஒரு பேசுகிறதுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நடக்கும். ஓகே, இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் டிஸ்ஃபேஷியா பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம 1 by 1 பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் டிஸ்ஃபேஷியா. எக்ஸ்ப்ரெசிவ் டிஸ்ஃபேஷியானா என்ன? இங்கே இருக்குது. Expressive dysphasia, children able to understand what is being communicated but struggle with communicating their own thoughts. இதில் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் அப்படிங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நீங்கள் திரும்ப என்ன பதில் சொல்கிறீங்களோ அதுதான் எக்ஸ்ப்ரெஷன். உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களுடைய பதில் என்ன அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் என்ன. அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெசிவ் டிஸ்ஃபேஷியா சில்ட்ரனுக்கு நான் வந்து பேசுகிறதெல்லாம் நல்லா புரியுது, பட் அவங்களுடைய எண்ணங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகே, அவங்களால அந்த லாங்குவேஜில் திரும்பி பதில் சொல்ல முடியாது. ஸோ எக்ஸ்ப்ரெசிவ் டிஸ்ஃபேஷியா சில்ட்ரன், they can understand what I say but they cannot repeat or they cannot give some answer. அவங்களுடைய ஓன் தாட்ஸை மறுபடியும் ஆன்சராக அவங்களால சொல்ல முடியாது. இந்த எக்ஸ்ப்ரெசிவ் டிஸ்ஃபேஷியாவை நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று ப்ரோகாஸ் டிஸ்ஃபேஷியா அண்ட் another one is
transcortical dysphagia. Broca's dysphagia means non-fluent. அவங்களால ஃப்ளூயண்டாக பேச முடியாது, அந்த ஒரு தயக்கம். ஓகே. அண்ட் ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச் இஸ் லாஸ்ட். கடகடன்னு பேசுகிற அந்த ஒரு தன்மை அவங்களுக்கு இல்லை. புவர் ஆர் ஆப்சண்ட் கிராமர். கம்ப்ளீட்டாக சென்டென்ஸில் வந்து மீனிங் இல்லாமல் இருக்குது, ஏன்னா அங்கே வந்து ப்ராப்பரான கிராமர் இல்லை. ஸ்மால் லிங்கிங் வேர்ட்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் லைக் ஆஸ் ஆர் அண்ட் பட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு சென்டென்ஸுக்கு ப்ராப்பரான மீனிங் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி கன்ஜக்டிவ் வேர்ட்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. யூஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இஸ் லாஸ்ட். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற வேர்ட்ஸும் இம்பார்ட்டண்ட், அப்படி தானே? இன், ஆன், அண்டர் அந்த மாதிரி வேர்ட்ஸோடைய மகத்துவம் இம்பார்ட்டன்ஸும் இல்லாமல் அவங்க வந்து அந்த ஒரு சொல்ல வந்ததை அப்படியே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லைங்கிறப்போ அந்த சென்டென்ஸ்க்கே மீனிங் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெசிவ் டிஸ்ஃபாஷியா பர்சனுக்கு அந்த கப் வேணும் அப்படிங்கிறத ஐ வாண்ட் த கப் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஐ வாண்ட் த கப். ஆனால் அவங்க இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனால அவங்களுக்கு எப்படி அந்த வேர்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியாததுனால கப் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ப்ராகாஸ் டிஸ்ஃபாஷியா அப்படின்னு சொல்லுவோம். ப்ராகாஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரீஜியன். அந்த ரீஜியன் வந்து நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கான ஒரு ரீஜியன். ஓகே. நம்ம வந்து என்ன பேசணும், எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசணுங்கிறத வந்து டியூன் பண்ணுறதுக்கான ரீஜியன். இப்போது அந்த ரீஜனில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்னால தான் இந்த ப்ராகாஸ் டிஸ்ஃபாஷியா ஏற்பட்டிருக்கு. அடுத்தது டிரான்ஸ்கார்டிக்கல் டிஸ்ஃபாஷியா, தட் இஸ் ஒயிட் மேட்டர் டிஸ்ஃபாஷியா. இந்த டிஸ்ஃபாஷியாவுக்கு பேர் ஒயிட் மேட்டர் டிஸ்ஃபாஷியா. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய இன்னர் ரீஜனை நம்ம வந்து ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம், அவுட்டர் ரீஜனை நம்ம கிரே மேட்டர்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் ரீஜனை தான் ஒயிட் மேட்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட டிஸ்ஃபாஷியா தான் இது. அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் கமிஷரல் டிஸ்ஃபாஷியா. நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய கமிஷர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டிசபிலிட்டிங்கிறதுனால நம்ம இதை கமிஷரல் டிஸ்ஃபாஷியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பர்சன், இந்த டிரான்ஸ்கார்டிக்கல் டிஸ்ஃபாஷியா இருக்கிற பர்சன் வந்து ரிப்பீட்டடாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க. repetition in speech occur. They repeat what others say even they don't understand. மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. அப்படியே அது புரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுடைய ஓன் தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம என்ன சொன்னோமோ அதையே அவங்க திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்து டிரான்ஸ்கார்டிக்கல் டிஸ்ஃபாஷியா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது டைப்பை வந்து ரிசெப்டிவ் டிஸ்ஃபாஷியான்னு சொல்லுவோம். ரிசப்டார்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸை குறிக்குது, அப்படி தானே? ஸோ ரிசப்டிவ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சென்சரி ஆர் போஸ்டீரியர் ஏஃபாஷியா. ஓகே. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? சென்சரி ஆர் போஸ்டீரியர் ஏஃபாஷியா. அண்ட் இந்த ரிசப்டிவ் டிஸ்ஃபாஷியாவை நம்ம மூணாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், 3 டைப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வெர்னிக்ஸ் ஏஃபாஷியா அண்ட் ஏனோமிக் டிஸ்ஃபாஷியா அண்ட் கண்டக்ஷன் டிஸ்ஃபாஷியா. Wernicke's aphasia and other loss of ability to speak and understand the language, and it is also called as fluent aphasia. Children speak long sentences but what they say make no sense. Childrenaல ஃப்ளூவெண்ட்டாக லாங் சென்டென்சஸை பேச முடியுது, பட் அந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது, சுத்தமாக மீனிங் இல்லை. ஓகே. இந்த மாதிரி அவங்க பேசுகிறது நமக்கு சுத்தமான ஒரு லாங்குவேஜ் இல்லை, புரியாத ஒரு லாங்குவேஜ். 4-5 வேர்ட்ஸை சேர்த்து ஒரு சென்டென்ஸை சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறது வெர்னிக்ஸ் ஏஃபாஷியா. ரெண்டாவது ஏனோமிக் டிஸ்ஃபாஷியா அப்படிங்கிறது ட்ரபிள் நேமிங் ஆப்ஜெக்ட்ஸ் வென் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏனோமியா ஒரு அம்னிஷிக் ஏஃபாஷியா. அதாவது பேசிட்டு இருக்கும்போது அது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. குறிப்பிட்ட இம்பார்ட்டண்ட்டான நேம்ஸ், பிளேசஸ், அந்த மாதிரி அந்த நம்மளுடைய பேச்சுக்கே மதிப்பு மீனிங் தரக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் நேம்ஸ், அந்த வார்த்தைகளெல்லாம் அவங்க வந்து மறந்துடுவாங்க. இந்த மாதிரி டிஸ்ஃபேஷியாவை நம்ம வந்து அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அம்னீஷிக் ஏஃபேஷியா அப்படின்னு இதுக்கு நேம் கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் ஏனோமியா. நோம் அப்படிங்கிறது இந்த நேம்ஸ், ப்ராப்பரான நேம்ஸை வந்து நம்ம மறந்துடுறது அந்த இடத்துல. ஸோ அங்கே வந்து அவங்க நிறுத்தி அந்த நேம்ஸை யோசிச்சு சொல்லுவாங்க.
அடுத்தது மூணாவது கண்டக்ஷன் டிஸ்ஃபாசியா. இட்ஸ் கால்ட் அஸ் அசோசியேட்டிவ் ஏஃபாசியா. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஹியர் பட் ஃபெயில் டு என்கோட் ஃபோனாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ இது என்ன அப்படின்னா, கண்டக்ஷன் டிஸ்ஃபாஷியன்னா என்ன, இவங்களால் நம்ம பேசுகிற விஷயங்களை ப்ராப்பராக பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலை. பிரெயினில் நம்ம புரிகிற லாங்குவேஜில் தானே ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்கோடிங் நம்ம படிச்சிருக்கோம். அந்த என்கோடிங் ப்ராசஸை இவங்களால பண்ண முடியாது. இட் இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன் டிஸ்ஃபாஷியா. ஓகே, அதாவது நம்ம என்கோடிங் வந்து மெமரி டாப்பிக்கில் படிச்சிருந்தோம். இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா 4 பேர் 4 விதமாக அதை வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். சிலர் வந்து அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஸ்டோர் பண்ணி வைப்போம். சிலர் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர் அப்படியே நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். சிலர் வந்து அதை வந்து ராகமாக பாடி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்கல்ல. இந்த மாதிரி நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம பிரெயினில் ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறத என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி கண்டக்ஷன் டிஸ்ஃபாஷியா பேஷண்ட்ஸுக்கு அவங்களால இந்த மாதிரி என்கோடிங் ப்ராப்பராக பண்ண முடியாது. அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் டிஸ்ஃபாஷியா இஸ் குளோபல் டிஸ்ஃபாஷியா. Global dysphasia is severe form of aphasia and it is caused by damage to the left side of the brain. பிரெயினோடைய லெஃப்ட் சைடில் ஏற்பட்டக்கூடிய காயத்தினால இது வந்து அதிகப்படியான ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு aphasia, அதிகப்படியாக டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷன். இட் அஃபெக்ட்ஸ் எக்ஸ்பிரசிவ் அண்ட் ரிசெப்டிவ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஸோ 2 விதமாக நம்ம முன்னாடி படித்தோம்ல, எக்ஸ்பிரசிவ் aphasia அண்ட் ரிசப்டிவ் ஏஃபேஷியான்னு, அந்த 2மே சேர்த்து வரக்கூடிய கண்டிஷன் தான் இந்த குளோபல் டிஸ்ஃபாஷியா. ஸோ அவங்களுக்கு போத் ப்ராக்காஸ் ஏரியா அண்ட் வெர்னிக்ஸ் ஏரியா நல்லா சிவியராக டேமேஜ் ஆகியிருக்கும். ஸோ ப்ராக்காஸ் ஏரியானால அவங்களால ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது. அண்ட் வெர்னிக்ஸ் ஏரியானால அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நிறைய ரிப்பிட்டேஷன் இருக்கும் அவங்க பேசுகிறதுலையும். ஓகே, அடுத்து நம்ம படிக்கிறது ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அட்டென்ஷன் அப்படிங்கிறது கவனம், டெஃபிசிட் அப்படிங்கிறது குறைவு. அந்த சைல்டுக்கு வந்து கவனக்குறைவு இருக்குது. நம்ம வந்து அவன் முன்னாடி நின்று என்ன பேசினாலும், எவ்வளோ சத்தமாக பேசினாலும் அவன் வந்து கவனிக்க மாட்டான். ஓகே, அந்த மாதிரி கவனம் இல்லாத சில்ட்ரன், கவனக்குறைவு இருக்கிற சில்ட்ரன் இங்கே இருப்பாங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட். அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படிங்கிறது, ஆக்டிவிட்டினா என்னது, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ். ஹைப்பர் அப்படிங்கிறது அதிகப்படியான மோட்டார் ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. லைக் துரு வருவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, சில்ட்ரனை துருன்னு வந்துக்கிட்டே இருப்பான், ஓடிட்டே இருப்பான், எது மேலேயாவது ஏறிடுவான், எப்படியாவது விழுந்துருவான் இவன், அப்படி நம்ம ஒரு பையனை டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். கவனக்குறைவு இருக்குது ப்ளஸ் அதிகப்படியான ஆக்டிவிட்டி இருக்குது. we are calling it as attention deficit hyperactivity disorder. And it is a common childhood disorder, but it is a complex neurodevelopmental disorder, brain சம்மந்தப்பட்ட டிஸார்டர். அதனால தான் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அந்த சைல்டோட பிஹேவியரில் இருக்குது. சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, டிஃபிகல்ட்டி இன் ஸ்டேயிங் ஃபோக்கஸ்ட். அட்டென்ஷன் டெஃபிசிட்னு முதலே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அவனால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க முடியாது. 1 மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை வர அப்படின்னு சொன்னால் கூட 1 மணி நேரம் அவனுக்கு அந்த இடத்துல அமைதியாக இருக்க முடியாது. he can't pay attention. இது ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி கிடையாது. ஆனால் நம்ம ஏன் இதை லேர்னிங் டிசபிலிட்டிஸில் படிக்கிறோம் அப்படின்னா, லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு இது வந்து ஒரு தடையாக இருக்கலாம். ஓகே, நிறைய சில்ட்ரன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ADHD மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா முன்னாடி நம்ம சைல்ட்ஹுட் டேஸை வந்து நம்ம விளையாடிட்டு ஸ்பெண்ட் பண்ணோம். ரோட் சைடில் உட்காந்து கூட விளையாடி இருக்கோம். வீட்டிலே இருக்க மாட்டோம், டிவி அதிகமாக வாட்ச் பண்ண மாட்டோம், வெளியே விளையாடிட்டு இருப்போம். பட் இப்போ இருக்க சில்ட்ரன் பார்த்தீங்களா, நம்ம எங்கே பார்த்தாலும் ரொம்ப துரு இருப்பாங்க. ஸோ நமக்கு யாரை எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுனே தெரியலை. பட் நான் சொல்கிறேன், இது ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி கிடையாது. ஓகே, ஆனால் இப்படி அவங்க வந்து கவனக்குறைவோடு இருக்கிறதுனாலையும், இப்படி அதிகமாக அங்கங்கே ஓடிட்டு இருக்கிறதுனால, ஒரு இடத்துல ப்ராப்பராக உட்கார முடியலை அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து அவங்களுடைய லேர்னிங்க்கு ஒரு தடையாக இருக்கும். அதனால நம்ம இதை இங்கே படிக்கிறோம். Okay, so it is not a learning disability, but there is a difficulty in controlling the behavior. There is hyperactivity and impulsivity. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து அவங்க பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுல சில சிரமங்கள் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கோப்பப் பண்ணுறது? பை மெடிக்கேஷன், மருந்துகள் இருக்குது. பை தெரப்பி, நிறையா
ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் எஜுகேஷ்னல் இன்டர்வென்ஷன்ஸ், அவனுக்கு நாம் வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது மூலமாகவும் இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டரை நம்மளால் அவங்ககிட்ட இருந்து மாற்ற முடியும். சிம்டம்ஸ் ஆஃப் ADHD, இந்த சில்ட்ரன் எப்படி இருப்பாங்க? டிஃபிகல்ட்டி இன் சஸ்டெய்னிங் அட்டென்ஷன் இன் டாஸ்க் ஆர் ப்ளே ஆக்டிவிட்டீஸ். என்ன ஒரு விஷயம், நீங்கள் எழுதுறது ஒர்க் கொடுக்குறீங்க, படம் வரைகிறதுக்கு ஒர்க் கொடுக்குறீங்க, இல்லை விளையாடுறதுக்கு கூட ஒர்க் கொடுத்தீங்கன்னா கூட he cannot pay proper attention, easily distracted. ஓகேவா? இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது அப்படின்னு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அந்த ஒர்க்கை முழுமையாக முடிக்காமல் அடுத்த ஒர்க்குக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க. ஃபர்கெட்ஃபுல்னஸ் இன் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லையும் மறதி அதிகமாக இருக்குது. டிஃபிகல்ட்டி இன் ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கம்ப்ளீட்டிங் த டாஸ்க், ஒரு விஷயத்த நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்கிறீங்க, இப்படி பண்ணணும், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அடுத்தது இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாது. எக்ஸசிவ் ரன்னிங் ஆர் கிளைம்பிங், can't remain seated continuously, ஓவராக ஓடிக்கிறதும் அங்கே எங்கே ஏறுறதும் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது. இன்டரப்டிங் ஆர் இன்ட்ரூடிங் அதர்ஸ், முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா மற்ற சில்ட்ரன், அதர்ஸ்னால் மற்ற சில்ட்ரனுக்கு இந்த கிளாஸ் ரூமில் இவங்க வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் கொடுப்பாங்க, அவங்களுடைய விஷயங்களில் இவங்க அதிகமாக இன்டரப்ட் பண்ணுவாங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த டிஸார்டர் வந்து ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர். Children with auditory processing disorder can't process what they hear. அப்போ ஆடிட்டரி அப்படின்னா என்னது? சவுண்ட், அப்படி தானே? சவுண்டை வந்து நம்ம பிரெயினால் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ண முடியலை அப்படின்னா அப்போ ஏற்படக்கூடிய டிசபிலிட்டி தான் இந்த APD. ஸோ there is lack of coordination in the brain. ஸோ நம்ம கேட்குறது என்ன சவுண்டு அப்படிங்கிறத நம்ம பிரெயினால் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ண முடியலை. So children with APD hear normally in a quiet environment, but they cannot process in a background noise. இப்போ இவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும்போது அவனால் ப்ராப்பராக என்ன கேட்குறான் அப்படிங்கிறத டியூன் பண்ண முடியலை. இப்போது அமைதியான சிச்சுவேஷன், அமைதியான சூழலில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அவன் கேட்டுப்பான், அவனால் அதை வந்து சேனல் பண்ண முடியும், அவன் பிரெயினால் அதை வந்து டியூன் பண்ண முடியுது. ஆனால் ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கிட்ட அவனால் ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. அந்த நாய்ஸி பேக்ரவுண்டு நாய்ஸ் மட்டும்தான் அவனால் அதிகமாக கேட்க முடியுது. ஆனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதே கேட்க முடியலை. அந்த நாய்ஸி பேக்ரவுண்டு வந்து அவனை ஓவர்டேக் பண்ணிடும். ஸோ இந்த லேர்னர் வந்து சவுண்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஓகேவா? தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு சவுண்ட் அண்ட் தே கேனாட் ஃபில்டர் த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு நாம் என்ன பேசுகிறோம், நம்மக்கிட்ட நிற்கிறவங்க நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அவனால் கவனம் கொடுத்து கேட்க முடியலை. சென்ட்ரல் ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வித் APD have LPD ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர் இருக்குல்ல, இந்த சில்ட்ரனுக்கு நார்மலாக இன்னொரு டிஸார்டரும் அவங்க கூட அசோசியேட் ஆகிடும். அது என்னென்னா லாங்குவேஜ் ப்ராசஸிங் டிஸார்டர். அவங்களால லாங்குவேஜையும் ப்ராப்பராக அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி APD இருக்கிற சில்ட்ரனுக்கு LPDயும் ஃப்ரீயாக அசோசியேட் ஆகிடும். அடுத்தது வந்து டிஸ்னோமியா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நாம் அப்படின்னா நேம். ஓகே, இங்கே வந்து என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் நேம், ஒரு வேர்டு நமக்கு பிரெயின்லேருந்து மறந்து போயிடுது. inability to retrieve or recall appropriate words for oral or written language. ஒரு வார்த்தை மறந்து போகிறதுனால நமக்கு எக்ஸாமில் நம்ம எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஆன்சரையே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஐயோ அந்த வார்த்தை என்ன நம்ம வந்து மண்டையை உடச்சிட்ருப்போம், அது நமக்கு ஞாபகமே வராது. இந்த மாதிரி கண்டிஷன் தான் நம்ம டிஸ்னாமியா அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஸ்பீச் கொடுக்குறோம், பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வராமல் போயிடுது. இப்படி நம்ம வாழ்நாளில் எப்போவாவது நடக்கிறது ஓகே, பட் எல்லா வார்த்தையுமே மறந்து போகுது அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த கண்டிஷன் பேர் தான் டிஸ்னாமியா. நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள்
இடங்கள், அதோடைய பெயர்கள் எல்லாமே இப்படி மறந்து போகிறது தான் நம்ம டிஸ்னாமியான்னு சொல்லுவோம். ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் ரீகாலிங் த வேர்ட்ஸ், நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் அதர் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் த மெமரி. ஸோ அவங்களுடைய மெமரியிலேருந்து அவங்களால அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெயர்கள், அந்த நம்பர் அல்லது அந்த நேம்ஸ், அந்த வேர்ட்ஸ், அது எதையுமே அவங்களால ஈஸியாக ரீகால் பண்ண முடியல. ஸோ பர்சன் வித் டிஸ்னோமியா ஏபிள் டு எலாபரேட் ஆன் அ டேர்ம் ஆர் த நேம் ஆஃப் சம்திங் பட் ஃபைண்ட் டிஃபிகல்ட்டி இன் சர்ச்சிங் தெம் ஃப்ரம் மெமரி. அவங்களால நல்லாவே பேச முடியுது, நல்லாவே எழுத முடியுது. ஆனால் ஒரு பர்டிகுலர் வார்த்தையை அவங்க வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த வார்த்தையை அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. த எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ட் ஃபைண்டிங் இஷ்யூஸ் தட் ஆர் கேரக்டரைஸ்டு பை. இப்போது இந்த டிஸ்னாமியா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி உங்களுக்கு அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், அவங்க எந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுவாங்க பாருங்கள். தே ஆர் கேரக்டரைஸ்டு பை வேர்ட் ஃபைண்டிங் பாசஸ். பேசும்போது பேசிகிட்டு இருக்கும்போதே வேர்டு வந்து அவங்களுக்கு வந்து பிரெயினில் ஸ்ட்ரைக் ஆகாது. அதனால் அங்கங்கே நிறுத்தி அந்த வேர்டை யோசிப்பாங்க. அவங்களால அதை ஞாபகத்தில் கொண்டு வர முடியாதுல்ல. ஸோ அதை வந்து யோசிப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கஷ்டமான வேர்டாக இருக்காது, பென்சிலாக கூட இருக்கலாம். கேன் யூ லெண்ட் மீ அ பென்சில் அப்படி கேட்குறது கூட கேன் யூ லெண்ட் மீ அப்படி சொல்லிட்டு பென்சில்ங்கிற வார்த்தையை அவங்க சர்ச் பண்ணுவாங்க. ஓகே, கேன் யூ ஷேர் யுவர் ஸ்நாக்ஸ் வித் மீ அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஷேருங்கிற வார்த்தை மறந்துடும். கேன் யூ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஷேருங்கிற வார்த்தை வராது, அதுக்குள்ளே இன்டர்வெல்லே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட மறந்து போகிற கண்டிஷன் தான் டிஸ்னாமியா. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு தெரியுது வேர்டு ஃபைண்டிங் பாசஸ் இருக்குது. அவங்க அப்பப்போ அந்த வேர்டுக்கு பாஸ் கொடுத்து பேசுகிறாங்க. அடுத்தது சர்க்கியூம் லொக்கேஷன்னா என்ன? டைரெக்டாக ஒரு விஷயத்த வந்த விஷயத்த சொல்ல வராமல் சுற்றி வளைச்சி பேசுகிறது. அவங்களுக்கு அந்த வார்த்தையை வந்து சொல்ல முடியாததுனால ரொம்ப பெரிய விஷயங்களை வந்து நமக்கு எலாபரேட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது சுற்றி வளைச்சி பேசுகிறது. ஓகேவா? அந்த வேர்டை வந்து அவங்களால ஈஸியாக மெமரியிலேருந்து கொண்டு வர முடியல. ஸோ அந்த சிம்பிளான ஐடியாவை அவங்க வளவளான்னு பேசுகிறது வந்து சர்க்கியூம் லொக்கேஷன். அடுத்தது புவர் வேர்டு சாய்ஸ். வந்து சரியான வார்த்தையை அந்த சென்டென்ஸில் போட்டு பேசாமல் தவறான வார்த்தையை போட்டு பேசுகிறது. ஆர் சப்ஸ்டியூஷன் ஆஃப் சினானிம்ஸ். ஓகே, அந்த வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சப்ஸ்டியூட் பண்ணி பேசுகிறது. ஸோ மறந்து போன வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை அங்கே ஆட் பண்ணி பேசி எப்படியாவது சமாளிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறது தான் டிஸ்னாமியா. அடுத்து இருக்கிறது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் நம்ம ஏன் சொல்கிறோம்? ஸ்பெக்ட்ரம்னா என்ன? அது வந்து குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். அந்த பர்சனுக்கு ஆட்டிசம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம்னா என்ன? தே ஹாவ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஆட்டிசம் அப்படிங்கிற டிசபிலிட்டியில் நிறைய விதமான சிம்டம்ஸ் அவங்க வந்து காமிப்பாங்க. இப்படி நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நாம் இதை ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வேர்டில் டினோட் பண்ணுறோம். இண்டிவிஜுவல்ஸ் வித் ஆட்டிசம் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் அண்ட் பிஹேவ் சோஷியலி. அவங்களால ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல இந்த பீப்புள், அண்ட் சோஷியலாக மற்றவங்க கூட பேச முடியலை. தே மே ஆல்சோ ஹாவ் ரிப்பீட்டடிவ் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்டீரியோடைபிக் பிஹேவியர். ரிப்பீட்டடிவ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன? திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. லைக் காலை ஆட்டிகிட்டே இருக்கிறது, ஆட்டாதுன்னு சொன்னாலும் காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடிவ் பிஹேவியர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி சிம்டம்ஸ் நம்ம அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. இட் இஸ் நாட் அ லேர்னிங் டிசபிலிட்டி பட் கேன் அஃபெக்ட் லேர்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். இதையும் நான் சொல்கிறேன் என்னென்னா, ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து லேர்னிங் டிசபிலிட்டி கிடையாது. ஆனால் அது வந்து நம்ம லேர்னிங் வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்படி இவங்க வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் ப்ராப்பராக மற்றவங்களோட சோஷியலாக பழக முடியாமல் இருக்கிறதுனால இது அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸை வந்து டேமேஜ் பண்ணுது. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இருக்கிற சில்ட்ரன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தே ஹாவ் inability in communication, self-regulation and social interaction. மற்றவங்களோட சோஷியலாக பழக முடியலை, தன்னோடைய ஆக்டிவிட்டீஸே ரெகுலராக பண்ண முடியலை, அண்ட் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் பண்ண முடியலை. என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டெவலப்மெண்டல் டிஸார்டர். ஓகே, அவங்க வந்து
வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய டிஸார்டர். அண்ட் இதை வந்து நம்ம எப்போவே நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஃப்ரம் பர்த் இட் செல்ஃப் இந்த டிஸார்டர் அவங்க கூட இருக்குது. ஆனால் இதனுடைய சிம்டம்ஸ் வந்து எப்போ நமக்கு வெளிப்படுது அப்படின்னா 2 வயசாக இருக்கும்போதே இந்த ஆட்டிசம் சில்ட்ரனுடைய சிம்டம்ஸ் வெளியேப்பட்டுரும். என்னென்னா அவங்க ஒரு ஆக்ஷனை திரும்ப திரும்ப செய்வாங்க. நான் சொன்னேன்ல, அந்த ரிப்பீட்டடிவ் பிஹேவியர், காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா அன்யூஷுவலாக தலையை அசைச்சிட்டு இருக்கிறது, அவங்களால ப்ராப்பராக அதை டியூன் பண்ண முடியல, ஒரு எழுத கொடுக்கும்போது பென் கொடுக்கும்போது கையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சில ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன் பண்ணுறது அந்த ஆட்டிசம் சில்ட்ரனுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டராக இருக்குது. அதை தான் நம்ம ப்ராப்ளம் வித் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேனரிசம் இருக்குது பாடி லாங்குவேஜ். ட்ரபிள் இன் மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், மற்றவங்களோட சோஷியலாக பழகிறதுல சில தடைகள் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி இல்லை. இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது லேர்னிங் டிசபிலிட்டி இல்லைனாலும் இது வந்து லேர்னிங்க்கு ஒரு தடையாக இருக்குது. ஓகே, இப்போது இது வந்து ஒரு டிஸ்லெக்ஷியா மாதிரியோ இல்லை ஒரு டிஸ்ப்ராக்ஷியா மாதிரியோ இல்லை, ஆனால் இது வந்து லேர்னிங்க்கு ஒரு தடைகளாக இருக்குது. ஸோ நாம் இதை இங்கே படிக்கிறோம். அடுத்தது ஹைப்பர்லெக்ஷியா. டிஸ்லெக்ஷியா படித்தோம் இல்லையா? டிஸ்லெக்ஷியா என்னது? இன்னபிலிட்டி டு ரீட், அப்படி தானே? இப்போ ஹைப்பர்லெக்ஷியா அப்படிங்கிறது என்ன? சைல்ட்ஸ் ரீடிங் எபிலிட்டி இஸ் வே மோர் தேன் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். அளவுக்கு அதிகமாக வாசிக்கிறது. ஓகே, அப்படி அவங்க வாசிக்கும்போது ஓவர் ஸ்பீடில் வாசிக்கிறாங்க. சைல்டு வாசிச்சுட்டே போகிறாங்க. நிறுத்து மீனிங் என்னன்னு சொல்லு அப்படின்னா தெரியாது. ஓகேவா? சைல்டு இஷ்டத்துக்கு ரீட் பண்ணிகிட்டே போகிறான், நல்லா ரீட் பண்ணுறான், நம்ம ஹாப்பி தான். ஆனால் ரீட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரீட் பண்ணுறதுக்கான மீனிங் அவன் எடுத்துக்கணும் இல்லையா? எடுக்க மாட்டாங்க. ஆனால் இஷ்டத்துக்கு அவங்களால ரீட் பண்ண முடியும், ஓவர் ஸ்பீடில் ரீட் பண்ண முடியும், கஷ்டமான வார்த்தைகளை ரீட் பண்ண முடியும். பட் என்ன அர்த்தம்? அவங்களால ப்ராப்பராக வெர்பல் யூசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நாம் வந்து இந்த ரீடிங் கேப்பபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது டிஸ்லெக்ஷியான்னு சொன்னோம்ல, அதை மாதிரி ரீடிங் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கிறத நம்ம ஹைப்பர்லெக்ஷியா, ஹைப்பர்னால் அதிகம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சைல்ட்ஸ் ரீடிங் எபிலிட்டி இஸ் வே மோர் தேன் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ரீட் பண்ணுறான், அவனுடைய வயசுக்கு அதிகமாகவே ரீட் பண்ணுறான். இதனுடைய ரிசல்ட்டாக என்னவாகுது? வெர்பல் யூசேஜில் பிரச்சனை வருது. அடுத்தது வந்து பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டர். இது வந்து நம்ம பிடிடி அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்மார்ஃபியா ஃபோபியா. மார்ஃபிக் அப்படிங்கிறது நம்மளுடைய தோற்றம், ஃபோபியா அப்படிங்கிறது பயம். ஓகே, மென்டல் டிஸார்டர் கேரக்டரைஸ்டு பை த obsessive idea that some aspects of one's own appearance is severely flawed and tries measures to hide or fix it. இப்போது இந்த பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டர் வந்து அவங்களுடைய பாடி பற்றி, அவங்களுடைய உடலை பற்றி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பயம். ஓகேவா? அது என்ன சொல்கிறது? அது வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம குண்டாக இருக்கோமே அப்படின்னு சிலவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது நாளடைவில் சரியாயிடும். சிலருக்கு வந்து நம்ம அப்படி இருக்கோமே, இப்படி இருக்கோமே, நமக்கு ஷார்ப்பான நோஸ் இல்லையே, நம்ம ஒல்லியாக இருக்கோமே, நம்ம செகப்பாக இருக்கோமேன்னு வருத்தப்படுறாங்க சில பேர், நம்ம கருப்பாக இருக்கோமேன்னு வருத்தப்படுறாங்க சில பேர். இப்படிலாம் வருத்தப்படுறவங்க ஒரு செட் இருந்தாலும் இந்த குரூப் இருக்குல்ல, பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டர், இந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாடியில் ஒரு கவலைக்குரிய விஷயமே இருக்காது, ஆனால் அவங்க அது இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, ஆனால் அந்த இல்லாத பிரச்சனையை அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க. கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் அவங்களுக்கு அவங்களோட நெயில்ஸை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஃபிங்கருடைய ஷேப்பை பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ கையை வந்து க்ளவுஸ் போட்டு கவர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய பாடி பற்றி அவங்களுக்கே நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். இப்போ நமக்கு டெய்லியும் நம்ம வந்து நிறைய கமெண்ட்ஸ் நம்மளை பற்றி பாஸ் பண்ணுறாங்க. ஸ்கின் டோன் ஆகட்டும், இல்லை பாடி அப்பியரன்ஸாக இருக்கட்டும், குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்க, கேர்லி ஹேர், ஷார்ப் நோஸ், அது இதுன்னு நம்ம டெய்லி கமெண்ட்ஸ் நமக்கு பாஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம அதை கேட்குறோம், 2 நிமிஷம் வருத்தப்படுறோம், அப்புறம் நம்ம பாஸ் ஆகி போயிடுறோம், மூவ் ஆன் ஆயிடுவோம். ஆனால் இந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லாத பிரச்சனையை இருக்கிறதாகவே நினச்சிக்கிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணி அவங்களுடைய கான்ஃபிடென்ஸு கம்மியாகிட்டுருக்கு. நம்ம இதை ஏன் இங்கே படிக்கிறோம் அப்படின்னா, இப்படி அவங்க மன உளைச்சலில் இருக்கிறதுனால அவங்களுடைய லேர்னிங் வந்து பாதிக்கப்படுது. ஓகே, அடுத்ததாக படிக்கிறது வந்து செரிப்ரல் பால்சி.
Cerebral palsy is a neurological disorder, non-progressive brain injury or malformation that occurred while the child's brain is under development. அந்த சைல்டுடைய பிரெயின் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு காயமாக இருக்கலாம், இல்லைன்னா மால்ஃபார்மேஷனாக இருக்கலாம். அந்த டெவலப்மெண்ட்லேயே ஏதாவது ஒரு குளறுபடி நடந்திருக்கலாம். அதனால் ஏற்படக்கூடிய கண்டிஷன் தான் செரிப்ரல் பால்சி. ஸோ பாடி மூமெண்ட்ஸும் மசில் கோஆர்டினேஷனும் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அவங்க மசில்ஸில் வந்து அதிகப்படியான மாற்றங்கள் இருக்குது. This cerebral palsy affects the body movements, muscle control, muscle coordination, muscle tone, muscle reflex, posture and balance, fine and gross motor skills, ஓரல் மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு மசில்ஸை பயன்படுத்தி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகிறது செரிப்ரல் பால்சி கண்டிஷன். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக படிக்கிறது வந்து விஷுவல் ப்ராசஸிங் டிஸார்டர். நம்ம ஆடிட்டரி ப்ராசஸிங் படித்தோம்ல, ஒரு சவுண்ட் கேட்குறாங்க பட் அவங்களால என்கோட் பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதை மாதிரி பார்க்குற சில விஷயங்களை அவங்களால ப்ராப்பராக என்கோட் பண்ண முடியலைன்னா அதுதான் விஷுவல் ப்ராசஸிங் டிஸார்டர். இன் விஷுவல் ப்ராசஸிங் they will miss minor differences in shapes, reversing letters or numbers, skipping words or lines. ஸோ நம்ம பார்க்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஓகே, என்னது? இப்போது அந்த பிக்சரை பார்க்கும்போது மைனர் டிஃப்ரென்சஸ் இருக்கும், அதை கூட அவங்களால நோட் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்குல்ல. ஸோ அவங்க ஈஸியாக அதை நோட் பண்ணிட மாட்டாங்க. அண்ட் அந்த ஷேப்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ், அந்த டிஃப்ரென்சஸை நோட் பண்ண மாட்டாங்க. நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸை ரிவர்ஸாக படிப்பாங்க. அண்ட் ஒரு வேர்ட்ஸையோ அல்ல சென்டென்ஸையோ அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு படிப்பாங்க. ப்ராப்ளம் இன் ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன். அவங்களுக்கு ப்ராப்பராக ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்காது. ஃபைன் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்லையும் பாதிப்பு இருக்குது, நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல. அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்லையும் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கண் பார்வையில் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ் மூளையில் வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் ஆகாமல் இருக்கும்போது ஏற்படக்கூடிய கண்டிஷன் தான் விஷுவல் ப்ராசஸிங் டிஸார்டர். ஸோ இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் படிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்ட் இது வந்து பயன்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நோட்ஸ் இல்லாமல் நிறைய பேர் படிக்காமல் இருப்பாங்கல்ல. ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.